சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு 10 பேரடங்கிய அதன் தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. முக்கிய தருணத்தில் நடைபெறும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும் என அவ்வமைப்பு கூறியுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக வழமை போன்று இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம், பொதுநலவாய அமைப்பு மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்கமைய ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் 2 குழுக்கள் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்தன. அவை நாடளாவிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பித்துள்ளன. அதேபோன்று சிஷல் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டெனிஃபோர் தலைமையில் 13 பேரடங்கிய பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளது. அது மாத்திரமன்றி பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய அமைப்பின் அங்கத்துவ நாடுகளையும் ரஷ்யாவையும் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் அவர்களது தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு அதன் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை கடந்த 11ஆம் தேதி முதல் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளது. இக்கண்காணிப்பாளர்களில் தேர்தல் செயன்முறை ஆய்வாளர்கள் உட்பட 10 பேர் உள்ளடங்குகின்றனர். இதன்படி இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மை, உயர் பணவீக்கம், மக்கள் மத்தியிலான அதிருப்தி ஆகியவற்றுக்கு நாடு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் தீர்மானம் மிக்கதொரு தருணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகவும் பங்காற்றும் என தெரிவித்துள்ளது.